லாயன்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய ப்ராஜெக்டா பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன யோசித்தாங்கன்னாக்கா யூத் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, உங்க டிஸ்ட்ரிக்ட் குவாலிஃபைடா? There are few topics which is very hard to cover. அது பாத்தீங்களா, சிச்சுவேஷன் சொல்யூஷன் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்குங்க. தப்பா போச்சு வச்சுக்கோங்க, நீ ஒன்னால தான் போச்சுறாங்க. அதாவது doing a service project, creating a service project ரெண்டு இருக்கு. நம்ம டாபிக் என்ன? ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு C1 ஒரு ரெசல்யூஷன் இருக்கு. Which they say content materials. City to the guys. Thank you, sir. Assistant Governor. படிப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்றிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க இருநரை தீர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே நன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம் சமயம் தேசங்களை காயவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்த்திட உன் புனிதமான திருவிழைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டரிங்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகின்றோம். And better friendships. Will it be beneficial to all concerned? இதை நடத்தி தருவதற்கு ரொட்டேரியன் பிடிஜி எம்டி டாக்டர் டி ஜார்ஜ் சுந்தர்ராஜ், லீடர்ஷிப் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் பாஸ்கரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ரோட்டரி சங்கத்தின் முக்கிய பொறுப்பு வகிக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு லேர்னிங், ஒரு முக்கியமாக வந்து ரோட்டரியே ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணி முக்கியமாக அதுலேருந்து நம்ம ரொட்டேரியன் ஆகணும். ரொட்டேரியன்லேருந்து கன்வெர்ட் பண்ணால் தான் அடுத்த லெவல் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு இது வந்து ரொம்ப பேசினா சொல்லி நம்ம தான் வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஐ வெரி மச் தேங்க்ஃபுல் டு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் ஜோன் சேர், தி RLA டிஸ்ட்ரிக்ட் சேர், இங்கு திரளாக கூடியிருக்கும் 2981 டிஸ்ட்ரிக்டின் பொறுப்பாளர்களே, பிரசிடென்ட்ஸ் and other members of district 2981 and my dear, நிறைய பேர் சேர்றாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. இந்த 12 லட்சம்ன்ற கதையை பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த 12 லட்சம் கூட இல்லை. இப்போ லேட்டஸ்ட் இது வந்து 11,51,000 வரீங்க. இப்போ ரோட்டரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் வந்து கேல்கரியில் நடக்குது. அந்த கேல்கரியை சேர்ந்தெல்லாம் வராங்க. அவங்க நினைச்சது வந்து ரோட்டரியில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றப்ப அது கோ அவுட் ஆஃப் ரோட்டரி. அப்போ ரோட்டரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை அது வந்து முழுக்க சரியான தவறு சொல்லப்பட்ட முழுக்க சரியான விடையாக இருக்காது. பேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு யூ வாண்ட் டு கைட். ஐ see two people here. You want to guide just youngsters. It's a beautiful ரெண்டாவது ஆரம்பிச்சு கொஞ்சம் ரோட்டரி பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ரோட்டரி லீடர்ஷிப் கிஃப்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவங்களோட செலவு பண்ணிட்டு இங்கே வந்து ரோட்டரியை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. பட் தோஸ் டேஸ் ஆர் கான். இப்போ அந்த 2007 வரைக்கும் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராம் எங்கேயாவது இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கோம். But Rekha Shetty gave it to me and then said, George, you will have to take care and look after the Rotary Leadership. இந்த ஒரு 7-8 வருஷமா சார் 15 பேர் போயிட்டாங்க, 35 பேர் தான் இருக்காங்க அப்படின்வாங்க. Why they are going out? Why we are not able to engage them? Why we are not able to retain them அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அதையும் அந்த ரோட்டரியோட அந்த கட்டமைப்பில் வந்து பார்க்குறோம்.
கடைசியாக நம்ம எல்லாருமே சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும், நாட் நெசசரிலி கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட். கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்டில் தான் யூத் சர்வீஸில் எது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் சர்வீஸில் எது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், வொகேஷனல் சர்வீஸில் எது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு அங்கம். இதுதான் ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ பார்ட் ஒன்ல வந்து யூ சி ரோட்டரி ஆன் த ஹோல், ஒரு ரோட்டரி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற இது பார்ப்பீங்க. அப்புறம் நாளைக்கு பார்ட் 2 பற்றி நாளைக்கு பேசிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இவ்வளோதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. உங்களுடைய நிறைய பேர் வந்து அந்த குரூப்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ERUI-னா என்ன? இது எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஆமா, பேசுறதே எனக்கு காது கேட்கல. Every Rotarian gives how much? Every Rotarian gives how much? Each one can. Each one Because contributes. the mic is Each up. one the contributions. எவ்வளவு டாலர்ஸ் கொடுப்பாங்க? சரி, $25 each. ஓகே, இன்னும் வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஓகே, இன்னொரு क्वेश्चन என்னன்னாக்கா 100% ஃபவுண்டேஷன் கிளப்புக்கும் ERUI கிளப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பதில்லாம் வித்தியாசமான பதில்கள் வந்திருக்குது. இதை வந்து யார் கரெக்டா எங்க வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்ன சார், இட்ஸ் வர்த் $1 million நான் கொடுக்க போற பரிசு. அதனால நீங்க வந்து தயவு செய்து கூகுள் தட்டி புக்கெல்லாம் பார்த்தெல்லாம் கண்டுபிடிச்சு வரக்கூடாது. நீங்களாவே யோசித்து ஃபவுண்டேஷன்ல நிறைய வகையில நீங்க படிச்சு கொடுக்கலாம். எதற்கு கொடுத்தால் இந்த ரெகக்னிஷன் கிடைக்கும், இவ்வளவுதான் கேள்வி. இது மாதிரி நம்மளே கேட்டுக்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும். அவங்களே கான்ஃபிடென்ட் how can we talk to people அப்படிங்கிறது தான் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்டோட. இருந்தாலும் இங்கே வருகிறது வாலண்டியர்ஸ் சொல்கிறேன். அதனால நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாள் என்னாலே ஒதுக்க முடியல. சாதாரண டீச்சர் தானே, என்னால் 2 நாள் ஒதுக்க முடியல. எங்கே ஆலையில் இருந்தாலும் வந்து வரைக்கும் இருக்கு அந்த கண்ணாடி சார் 2 நிறுவனருக்கும். இப்போ நீங்கள் பல பேர் கவனிச்சிக்க மாட்டீங்க. நம்ம சார் பேசிட்டு இருந்த டைம் ஆனவுடனே அவர் வாழ்க்கை காட்டி நிப்பாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு முழு அதிகாரம் பெற்ற அந்த தன்னார்வலர்கள் தான் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆலையை நடத்த எங்களுக்கு அனுமதி அளித்து இங்கே அனுமதித்து எங்களுடைய டிஜி அது படிக்கிறதே இங்கே நல்லது படிச்சோம். ஆனால் நான் ரோட்டி வரலாற்றில் மோர் வீட்டுனா போய் ஊருக்குள்ள போய் மோர் வைக்கணும், தெருக்கு போய் மோர் கற்றுட்டு போகணும், அப்போ வாங்குவாங்க. ஆனால் கல்வியில் வச்சுருந்தீங்க ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் பார்ட் 1 and பார்ட் 2 இந்த நிகழ்விற்கு தலைமை தாய் கண்டு கொடுக்கும் ஏராளம் பிரசிடென்ட் அவர்களே, செயலாளர் அவர்களே, இதில் ஆர்ஐ சேர்மன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டு வந்து நாங்களாம் போடுவோம். இதான் எனக்கு இந்த ஆண்டு இந்த போஸ்ட்டு கொடுங்க, சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் ஆர்ஐ சேர்மன் மகேஷ் அவர்கள் கேட்டார்கள். அதை இங்கே சாதித்து கட்டிருக்கிறார்கள். இந்த விதத்தில் மகேஷ் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். அதற்கு நான் தான் செய்வேன், ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாஸ்ட் ஏஜி இளம்பவர் இந்த ஈவெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. உண்மையிலே இது என்னுடைய இதயத்தின் அசிஸ்டன்ட் ஆரோக்கியதாஸ் அவர்களே, உண்மையிலே மேன் ஆஃப் ஹம்பிள், த மேன் ஆஃப் ஜெனூன், ரோட்டரி என்சைக்ளோபீடியா, அவர் டைனமிக் பிடிஜி ஜாதி சார், உண்மையிலே பெரிய விஷயம். ஏன் listening leaders from various districts, but it will be Surya Prakash from 3231 நான் ஆன்லைன் 1 and 2 அட்டன் பண்ணிட்டேன். யாருக்கும் தெரியாது, ராஜ்காலுக்கே தெரியாது. ஏன்னா நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணேன். கொரோனா காலத்தில் ஆன்லைனில் உட்காந்து அட்டன் பண்ணேன். நான் ரோட்டரி இன்ஸ்டியூட் நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நான் பெருசுக்கே என்னோட கவர்னர் யார் அப்படின்னா கோவிந்தராஜ் சார் கவர்னராக இருக்கும்போது நான் பிரசிடென்ட். பெர்செட்ஸ்லேயே எஸ்கேப் ஆனாங்க. இதான் பெர்செட்ஸ்லேயே எங்கெல்லாம் நிறுவனமோ அங்கெல்லாம் நிறைய கற்றுக்காமல் கவர்னர் ஆகிட்டு வச்சுக்கிங்களேன். அந்த இடத்துல வந்து ஆர்எல்ஐ எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நின்று பேசுவாங்க. அதாவது ஏன்னா அவ்வளோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக எந்த எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஏன்னா நான் மேலே கூட சேர்ந்து அட்டன் பண்ணியிருக்கேன். எந்த விதத்துலேயும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை கூட நீங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ரோட்டரி லீடர்ஷிப். அதுமாரி நிறையா சொன்னால் சார் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ஏன் வரணும் அப்படின்னா ரோட்டரியை பற்றிய நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் கிடைச்சிதுன்னா உங்கள் ஒரு எந்த கிளப் லாஸே ஆகாது. நான் வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு கவர்னன்ஸில் போகும்போது கேட்குற விஷயம் அப்படின்னா நான்
நான் 2001 மெம்பராக ஜாயின் பண்ணும்போது போஜபதி அப்படின்னு சொல்லி பாஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தஞ்சாவூர் இருந்தார். அவர் எப்படி பேசுவார்னா கொஞ்சம் வைகோ ஸ்டைலில் பயங்கர கம்பீரமாக பேசுவார். அவர் தான் அவர் பேசினார், ரோட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 200 நாட்களுக்கு மேற்பட்டு 12 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அப்படிங்கிறார். அவர் சொன்னது 2001. R&D எல்லாரும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. Thank you very much. And one more, we are very much thankful to Rotarian Muhammad Yasin. ஏன்னா அவர் வந்து இந்த RMI ப்ரோக்ராம் பற்றி பேசின உடனே Rotarian Muhammad Yasin sir and one more Rotarian Vasant Kumar from Vishnupriya Jewelry, he is also contributing. அதை இது பண்ண போறாங்க. The time is precious. Hand on to Rotarian Ganesh sir. என்ன நினைக்கிறீங்க இந்த டாபிக் பத்தி? என்னோட லீடர்ஷிப் பத்தி நான் சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் நாட் லைக் தட். ஒவ்வொருத்தவங்களோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஷேப் பண்றதுக்காக வச்சிருக்க செஷன் தான் இருக்குது. லீடர்ஷிப் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? லீடர்ஷிப் என்ன சார்? எந்த ஒரு தலைமை நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுதான், அதாவது நம்ம வந்து RLI அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுக்காக நம்ம RLI சொல்றோம்? லீடர்ஷிப் வந்து ப்ரொமோட் பண்ணணும். நம்ம லீடர்ஷிப் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ரோட்டேரியனையும் ஒரு லீடரா மாற்றணும். முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் வந்து ரோட்டரியில இருக்கு. என்ன ப்ரோக்ராம்? ரயிலா எதுக்காக பண்றோம்? தலைமை பண்பு இருக்கிறதுனால நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்க முடியும். ஈவன் தலைமை பிசினஸ்ல இருக்கவங்க ஒரு இல்ல எதுக்காக வச்சிருக்காங்க? முதல்ல வந்து ஒரு ரொட்டேரியனா உள்ள வரும்போதுல உங்களுக்கு வந்து எது தேவை? நம்மளுக்கு தலைமை பண்பு தான் தேவை. அப்படி அதுக்காக தான் வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம முதல் செஷனே வந்து இந்த இதுக்கு எப்படி பொறுமை லீடர்ஷிப் உருவாக்குறேன். ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு எல்லாரும் கொடுக்க முடியாது. ரோட்டரி இன்டர்நேஷனல்ல ரோட்டேரியன்ஸ் மட்டும் தான் பணம் கொடுக்க முடியும். இதனால தான் இந்த ரெண்டு அமைப்பும் தனியா இருக்கு. சரி, ரோட்டரி ஃபவுண்டேஷனுடைய மோட்டோ என்ன? யார் சொல்றதா தயவுசெய்து கை தூக்குங்க. உங்களை கேட்கிறேன். ரோட்டரி ஃபவுண்டேஷனோட மோட்டோ சர்வீஸ் அபோவ் செல்ஃப். நீங்க நம்ம ஸ்தாபனத்துக்கு எது மோட்டோ? மோட்டோ தான் என்ன? கொள்கை என்னது? சும்மா சொல்லுங்க. ரோட்டரி ஃபவுண்டேஷன் எதுக்கு இருக்கு? அவர் சொல்ற பரிசா அடுக்கிறாருல, நாங்க வந்து தர்மம் இதுக்கு செய்யறோம், அதுக்கு செய்யறோம். அப்ப தர்மம் செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? எல்லாரும் உலகத்துல நல்லா இருக்கணும். சர்வீஸ் அபோவ் செல்ஃப்ங்கிறது ரோட்டரி இன்டர்நேஷனலோட மோட்டோ. ரோட்டரி இன்டர்நேஷனலோட மோட்டோ தனி, ரோட்டரி ஃபவுண்டேஷனோட மோட்டோ தனி. தயவுசெய்து சர்வீஸ் அபோவ் செல்ஃப் என்பதை இதோட கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ரோட்டரி இன்டர்நேஷனலோட மோட்டோ தான் சர்வீஸ் அபோவ் செல்ஃப். சரியா? ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு என்று ஒரு தனி மோட்டோ இருக்கு. எந்த மோட்டோவா இருக்க முடியும் சார்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு யோசிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இதையே நீங்க வேர்ட்ல போட்டீங்கன்னாக்கா உலகத்துல எல்லாருக்கும் நல்லது செய்யணும். வேர்ட்ல போடுங்க. டூயிங் குட் இன் தி வேர்ல்ட். அவ்வளவுதான். மோட்டோ ஆஃப் தி ரோட்டரி ஃபவுண்டேஷன் இஸ் டூயிங் குட் இன் தி வேர்ல்ட். சரியா? 5 வார்த்தை தான். ஞாபகம் வச்சுக்கீங்களா? டூயிங் குட் இன் தி வேர்ல்ட். குட். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? குட் நீங்க சொல்லுங்க. தப்பு நான் சொல்லவே இல்லையா? சொல்லுங்க. அடிச்சு விடுங்க. எல்லாமே டூயிங் இருக்கணும். டூயிங் இருக்கணும், குட் இருக்கணும். டூயிங் எப்படி வேணா குட்டா குட்டுதானா? நான் சொல்றேன் வித்தியாசமா ஒண்ணு சொல்றேன். வேர்ல்டுன்னு சொல்லுங்க. உலகம் தான் சார் முக்கியம். உலகத்துல இன்னொரு இஷ்யூ இருந்துச்சு. என்னன்னா மெம்பர்ஷிப் கிட்டதே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எங்க லீடர் கரண்ட் லீடர் வந்தோடனே என்ன பண்ணாரு, இந்த ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறவங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது ஒரு 2000 rupees ஒர்த்து எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. நான் இமிடியேட்டா எல்லாருக்கும் எங்கேயில வந்து 30ஆம் தேதி கணக்கு எல்லாத்துக்கும் அதுவும் வெள்ளி காயின் கொடுத்தாங்க. அதுவும் கோல்டு காயின் கொடுத்தாங்க சார். இதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் கோல்டு காயின் எல்லாத்துக்கும். எதுக்குன்னா அவன் பிரசிடென்ஷிப்பை உட்கார்றதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன் யோசிக்கணும் இல்லை, உள்ள வாங்கிடுற முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதுக்காக வந்து 2011 ஜெசிந்தா
meritorious. I think there was a recent one for COL last August. They said all the documents should be printed in Hindi in solitaire. You can see a resolution which they say content materials, the training materials should be in Hindi in solitaire because there are many countries which use Hindi. Fiji, West Indies, Hindi use Hindi. They discuss, deliberate, and the recommendation is given to the RI board for doing this. So you have Council on Legislation and Council on Resolution. This is once in 3 years. Once every year, this is an online meeting. These are the governance documents. I'm not going much into this. So each of these documents, like the stage la constitution of the COL sonnada critical documents, governance documents, if yaar change pannalam the document details irukku. South America la irukku, UK la irukku, Africa, Middle East kaga Zurich la, Switzerland la irukku, Delhi la or office irukku, South Korea, Tokyo, as well as Parramatta and solita Australia la irukku. So these are the various offices of RI. So these are pure numbers. இதுவரை சொன்னதுல numbers. Rotarians பாத்தீங்கன்னா 11.55 lakhs, Rotactis பாத்தீங்கன்னா 1.2 lakhs. This is the distribution of members. நீங்க பாத்தீங்கன்னா last year district 3000 வந்து they exceeded the member. They are number 1 in membership development. So as a result, Asia la இருக்கிற membership தான் highest as far as Rotary is concerned. This is a split of all that. Clubs பாத்தீங்கன்னா இன்னைக்கு 37000 approximately 37000 club இருக்கு. Zone ல இருந்து RI board, RF board பத்தி நம்ம பேசுறோம், Council on Legislation, Council on Resolutions, and various critical documents for this. So this is the basic structure or kattamaipu சொல்லுவாங்க. Rotary kattamaipu இதுதான். Any other questions? Service project என்ன? நம்ம அத டிஸ்கஸ் பண்ணோம். What is service project? சொன்னீங்கல. Doing good to society. Going good to anyone who is related to Rotary is a service project. That's all, finished. Correct? It can be your fellow member, it can be your fellow member's occasion, it can be Rotary, or it is your community, it is your country, or it is your future generation who is going to come. Anyone, யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும் it comes under service project. Matter over. Done na? Yes sir. Doing a service project, creating a service project. ரெண்டு இருக்கு. நம்ம டாபிக் என்ன? Creating. Doing a service project னா என்ன? already existing example இப்போ ஹெல்த் கேம்ப் எல்லாம் பண்றோம்ல மெடிக்கல் கேம்ப் ஓகே வேற யாராவது கரெக்ட் வேற யாராவது பொல்யூஷன் பண்ணனுமா வாட்டர் பண்றதுனா எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க அதுல நம்ம வந்து சார் பை கேம்ப்னா வந்து யோசிங்க நீங்களே யோசிங்க நான் பதிலே சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொல்லணும் உருவாக்குறதுன்றது என்ன தேவை இருக்கு நீட பார்த்து நல்ல கை தட்டி என்ன சொன்னாரு நீட பொறுத்து நான் ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லுவேன் அவர் சொன்னதே காசு இல்லாத பட்டினி கிடக்குற ஒரு பெரியவர் உங்கள்கிட்ட வந்து ஐயா அம்மா எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு நீங்க என்ன பண்றீங்க ஒரு 10 ரூபாய் எடுத்து போடுறீங்க கேட்டு செய்வது ஒருத்தர் உங்கள்கிட்ட எனக்கு இல்ல கொடுன்னு கேட்கிறாரு நீங்க செய்யறது doing a service project அதே பெரியவர் காலை பாக்குறீங்க செப்பல் எல்லாம் creating a service project புரியுதா டிஃபரன்ஸ் தேவை அறிந்து சேவை செய்பவன் ஒவ்வொரு ரொட்டேரியனோட கடமை சிம்பிள் creating a service project but both are voluntary it can be okay can you please explain madam ரெண்டுமே நம்ம விருப்பப்பட்டாதானே சார் நான் சொல்றேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மெம்பர்ஸ் இன்டெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி இன்டெக்ட் பண்ணணும் அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் அவர் எத்திக்ஸ் பத்தி அதான் பேசுறாரு there are few topics which is very hard to cover அது பாத்தீங்களா ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கு I had a great opportunity to work for our nation. I work for central government. National Cyber Security Research Council, NCSRC, National Cyber Crime Research Council. சைபர் கிரைம்னு சார் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்க என்னன்னு கேளுங்க சார் எனக்கு அது இல்ல ரிசர்ச் கவுன்சில் இட்ஸ் லைக் சிபிஐ ரிசர்ச் கவுன்சில் கோர்ட் மாதிரி வரப்போகுது ராயல் சைபர் ஃபோர்ஸ் வெரி குட் சார் என்ன சார் என் டாபிக் அடுத்து வந்தா எத்திக்ஸ் அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் ஒகேஷனல் சர்வீஸ் எத்திக்ஸ் தான் என்ன சார் see நம்ம what we are going to discuss in this another 1 hour we are going to discuss about what is ethics na enna integrity na enna good character na enna அப்புறம் vocational services பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம் கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரோட்டரி na என்ன எதுக்கு அத கொண்டு வந்திருக்காங்க see RLI ல என்ன அப்படினா
சார் இப்போதான் சார் கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரோட்டரிஸ் வந்து 3 சார்ட் எழுதி பேசி முடிச்சாரு அப்படின்னு. ஸோ இட் கனெக்ட்ஸ் டு அனதர். எல்லாமே ஒன்று வந்து என்ன இருக்கும், சார்ந்து தான் இருக்கும். அதில் இருக்கிற சில சாராம்சத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் திருப்பி நம்ம பேச போகிறோம். பின்னாடி இந்த ட்ரெயின் வந்து மோதி இருக்காது. அப்ப அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு எந்த மாதிரி வேலை பார்க்கணும், இதுல என்ன சார் ரிஸ்க் வரும்? டைம்லி ரிஸ்க் நிறைய ரிஸ்க் சார். பயங்கரமான சிச்சுவேஷன்ல இருக்கிறது வந்து என் கிளப்புக்கு வந்து 13 அவார்ட் வாங்கினேன். சூப்பர் சூப்பர். இதுதான் அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து அதுல இருந்து மேல வருது. அதுக்கு எந்த மேடம் தேவை? இன்னோவேஷன். வேற வழி கிடையாது. நம்ம மேனேஜ் பண்ணணும், அந்த அக்செப்டன்ஸ் பண்ணி. ஹோட்டல்லே மீட்டிங் இருந்து இந்த ஓனர்ட்ட வந்து பேசி அவர்கிட்ட 30,000 ரூபாய் குறைச்சி இதுதான் சார். இதுதான் வந்து அந்த சிச்சுவேஷன் லீடர்ஷிப். நான் இப்ப சொல்றது எல்லாமே தனித்தனி லீடர்லாம் கிடையாதுங்க. இந்த லீடர்ஷிப் எல்லாமே தேவையான நேரத்துல அதை அப்ளை பண்ணணும். இந்த சிச்சுவேஷன் லீடர்ஷிப் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்குங்க. தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ ஒன்னாலதான் போச்சுடுவாங்க. அதாவது சும்மா சின்னதா இருந்தா கூட அது பெருசா ஒன்னாலதான் போச்சுன்னு சொல்லிடுவாங்க. சிச்சுவேஷன் லீடர்ஷிப்ல அவ்வளவு தூரத்துக்கு அதுல இருக்கு. இன்னொரு லீடர்ஷிப் இருக்கு, அது வந்து நம்ம நோட்டில் சொல்றேன், சர்வன்ட் லீடர்ஷிப். சர்வன்ட் லீடர்ஷிப் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டிங் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் நான் கடைசியா போடுறேன். கான்ட்ரிபியூட்டிங் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் has seen such organizations. எழுதிக்கீங்களா? எழுதிக்க மாட்டீங்களா? GAVI சட்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஆர்கனைசேஷன் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் USA. அவங்க எக்கச்சக்கமா படம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்க கூடாது, எதுக்கு அனாவசியமா உலக பூரா கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து அமெரிக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால சிடிசிடி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பணம் செலவு பண்ணக்கூடாது, எல்லாம் எங்களோட ஆடிட்டுக்கு வந்த பணம். அதனால இதெல்லாம் தான் போலியோவுக்கு கொடுக்குறாங்க. சரி, போலியோ கொடுத்துல ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கோங்க எதற்கு ஒரு ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு எவ்வளவு டிடிஎஃப் வந்தது? யாரு இவர் தானே? உங்களுக்கு எவ்வளவு டிடிஎஃப் வந்தது? 200,000 ஏமாத்திடுவாரு. $200,000 வந்தது. அந்த $200,000 எத்தனை ஸ்காலர்ஷிப் பண்ண முடியும்? 7 பண்ணலாமா? மேக்ஸிமம் 7 தானே பண்ண முடியும். $30,000 கொடுத்தாங்க, $200,000 வந்து 7 பேர் கொடுக்க முடியும். 7 சில்ட்ரனுக்கு பெனிஃபிட் பண்ண முடியும். இதே $200,000 குளோபல் கிராண்ட் பண்றதுக்கு 5000 பிரிச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை குளோபல் கிராண்ட் பண்ணலாம்? 40 பண்ணலாமா? என்னங்க கணக்குல கொஞ்சம் வீக்கா? 40 பண்ணலாம்ல. ஒரு குளோபல் கிராண்ட் பண்ணீங்கன்னா 1000 பேருக்கு பிரயோஜனமாகும். அப்ப 40 பேருக்கு 40 குளோபல் கிராண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு பிரயோஜனமாகும்? 40,000 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறத யோசிப்போமா, இல்ல 7 குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறத யோசிப்போமா? அதனாலதான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்றது இல்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதுவும் 4 தான், எல்லாமே 4 தான். அதனால 4 யோசிச்சுன்னா வந்துடும் உடனே. சொல்லுங்க பாப்போம், என்னென்ன கிராண்ட்லாம் இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் இருக்கா? முதல் ஸ்கேல் கிராண்ட் பண்றது. அவங்க வந்து மஸ்கிட்டோ எராடிகேஷன், மலேரியா ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, அதாவது கொசு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொசு ஒழிக்கிறதுக்காக கவர்மெண்ட் செஞ்சுருந்தது. கூட நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன், லயன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய ப்ராஜெக்டா பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன யோசித்தாங்கன்னாக்கா, இதை வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா மற்றவர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோடனே, நம்ம சப்போர்ட் பண்ணதை பார்த்து யூனிசெஃப் சப்போர்ட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் WHO சப்போர்ட் பண்ணுச்சு, கேட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சுனாக்கா பெரிய ஹியூஜ் கவர்மெண்ட்ல போய் சொல்றேன், என்ன சார் குளோபல் கிராண்ட்னு சொன்னாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க அப்படின்ட்டு. குளோபல் கிராண்ட் நிறைய பார்த்து பைசா வாங்கிட்டாரு. அவரை பார்த்தாலே பயமா இருக்குது. சரி, ஓகே, குளோபல் கிராண்ட் அடுத்தாப்புல. அது இப்ப குளோபல் கிராண்ட் தான் பழைய காலத்துல மேட்சிங் கிராண்ட். சரியா? 2013 வரைக்கும் அது மேட்சிங் கிராண்டா இருந்தது. இப்போ குளோபல் கிராண்ட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் விஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதோட நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. அவங்கள ஓட்டு படிக்கும் போதே சொல்லிடும், சினிமா 5 வருஷம் தொடர்ந்து இந்த கிளப்ல இருக்கலாம், பயணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோட சேர்க்கிறோம். சரி, இல்லாட்டினா அவங்க என்ன, நாங்கள் 20 வருஷமா கிளப் வச்சிருக்கோம், வராங்க போறாங்க. ரெசிடென்ஷிப் முடிச்சவங்க 2-3 வருஷம் முதல் பாயிண்ட் நிறைவு செய்யற உடனே நழுவிடுறாங்க. லீடர்ஷிப் கிடைச்சதும் போறாங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஷிப் எல்லாமே கிடைச்சிடும். சரி, சரி, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணி போனாங்கன்னா வந்துருங்க. எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு மெம்பரை கம்பல்சரி பண்ணி ஒரு பிரசிடென்ட் உள்ள இன்சைட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் அவர் விட மாட்டாங்க.
ஓகே, இவங்க சொல்லக்கூடியது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது பிரசிடென்ட் வரும்போது ஒரு மெம்பரை சேர்க்கிறாரு, திரும்ப போகும்போது ஒருத்தர் போயிடுறாரு. அதான் ரீசெண்டா வந்து ஒரு கிளப்புக்கு வந்து நாங்க போயிருந்தோம். போகும்போது என்னன்னா ஒரு அதே மெம்பர் தான் சார் இப்பயும் அப்படின்றாரு. ஒரே மெம்பர் தான் அங்க இருக்காங்க, ஆனா திரும்ப இன்டெக்ட் பண்ண மாதிரி கணக்கு தான் காட்டுறாங்க. பட் நம்ம இங்க வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள உள்ள மெம்பர்ஸ் வெளியில போறாங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சரி ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண அவங்க ஹெல்ப் இன்ட்ரெஸ்டா இல்லாம இவங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில பேரை கூட்டு வருவாங்க. ஒரு 3 பேர் வாலண்டியர்ஸ் அப்படி வாங்க. இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வாங்க. கும்பகோணம். சரி, ஓகே. இப்ப காட்டுமன்னார் கோயிலுக்கு இவருடைய நண்பர் இவர் வராரு. வரும்போது ஒரு நல்ல ஹோட்டல் வேணும், நல்ல சாப்பிட்ற இடம் வேணும்னு கேட்குறாரு. ஸோ வந்து கேட்குறாரு. கேட்டதும் இவங்க வந்து மேடமோட ஹோட்டல் வந்து நல்லா இருக்கு, அங்கே கூட்டிட்டு போகலான்னு சொல்றாரு. சின்ன ரூல் பிளேயா பண்ணி காட்டுங்க. அவருடைய நண்பர் அவரோட ஊர் போறீங்க நல்லா ஹோட்டல் இருக்கு சார். நல்ல சத்தமா எனக்கு கேட்கல பேசுறது சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் வந்திருக்காரு. சரி, எங்க பக்கத்துல பண்ணுமா? வாங்க, நம்ம ஊர்ல நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்கு, சாப்பிட்டு போவாங்க. எங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணி வந்திருக்கீங்க, அவருக்கும் என்னோட நன்றிகள். இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு உண்டு. இவ்வளவுதான். இதை வந்து இந்த கதையை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கார நான் சொல்றது சாப்பாடோட சொல்றேன். அதை உங்களுடைய கிளப்ல வரக்கூடிய நியூ மெம்பரை எப்படி என்கேஜ் பண்றீங்க அப்படின்றதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கேட்கிறாரு எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க என்ன சார் field specialization, classification. So there is a term called classification where உங்க தொழில், நீங்க செய்யற அந்த ப்ரொஃபஷன், நீங்க செய்யற அந்த தொழில், இட்ஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன். அந்த கிளாசிஃபிகேஷன் உங்க கிளப் அந்த இந்த கிளாசிஃபிகேஷன் ஒரு ஆளை தேடுவோ, நீங்க தான் அந்த அந்த துறையில பெஸ்டா இருக்கீங்க. அந்த பெஸ்ட் ஆளை இன்வைட் பண்றாங்க. சோ இதுக்கு முதல் क्वेश्चन ரோட்டரினால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படினு கேட்டிருக்காங்க. கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க எல்லாரும்? சரி, சத்தமா சர்வீஸ் மேடம். உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப். வாட் இஸ் ரோட்டரி ஃபார் யூ? ஃப்ரெண்ட்ஷிப். ஓவராலா பேசுமா, நல்லா இன்டராக்டிவ் இருக்கும். வாட் இஸ் ரோட்டரி ஃபார் யூ? ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் ஃபார் யூ. சர்வீஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ணே. போலியோ எராடிகேஷன். ரோட்டரி ஃபார் யூ. ரோட்டரி அப்படின்னா மைண்ட்ல மேக்ஸிமம் வர்றது சர்வீஸ் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லார் மைண்ட்லயும் வர்றது. வெளியில நீங்க போய் பேசுறப்பையும் பார்த்து நான் ரொட்டேரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபீலிங் உங்களை பத்தி வரும். ஒன்னு நம்ம இங்க பேச முடியாத ஒரு ஃபீலிங், ரெண்டாவது ஃபீலிங் நம்ம இப்ப பேசக்கூடிய ஃபீலிங். சேவை பண்ணக்கூடிய மனம் படைத்த ஒரு நிறுவனத்தின் குழுவினர் அப்படிங்கிற ஃபீலிங், அதாவது சேவை பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லார் மனசுலயும் வரும் ரொட்டேரியனா. ரைட்டா ராங்க? கரெக்ட். फोन लिया व्हाट्सएप से जूम लिया ईमेल लिया इनविटेशन ओके நேரே போய் கூப்பிடுறோம் சார். அதான் இங்கே வர மாட்டோம் சார். நேரா போய் கூப்பிடுறது. ஓகே, விசிட்டிங் ரொட்டேரியன்ஸ் நேரா போய் பேசுறது. வேற என்ன மாதிரி வேற மாதிரி போடுவோம். அவார்ட்ஸ்ல நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு இது சொல்லுவாங்க. அது வீடியோ கான்ஃபரன்சிங் சார். வீடியோ கான்ஃபரன்சிங் இல்ல, சிம்பிளா சொல்றேன் மேடம். ஒரு நம்ம எல்லாரும் நம்ம கிளப்போட என்ன நடக்குது சர்க்குலர் பர்టిక్యులர் மெசேஜ் சர்க்குலர் சிங்கிள் மெசேஜ் ஃபியூச்சர் மெசேजेस இல்லையா? ஃபியூச்சர் மெசேஜஸ் தான் சர்க்குலர். அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம கிளப்ல இதெல்லாம் நடக்க போகுது, இந்த மீட்டிங்ல என்ன அஜெண்டா இது அனுப்புறது நடக்குது.
ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கிளப் லெவல்ல இருந்து நீங்க யாராவது ஒருத்தரை நீங்க அட்வைசரா அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களோட ரோல் வந்து அவங்க அந்த இன்ட்ராக்ட் கிளப்பை எவ்ரி மந்த் ரன் பண்றாங்களா அப்படின்றத கண்டிப்பா மானிட்டர் பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு. ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருக்கலாம். இங்க கிளப்புக்குள்ள இருக்கிறது வந்து ரொட்டேரியனா இருக்கும். கிளப்ல இருந்து ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதெல்லாம் வேண்டியது. பாஸ் பர்சன் க்ரூமிங் த யங் லீடர்ஸ் அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அவங்கள அந்த ரோலுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு இன்ட்ராக்டை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு பிரசிடென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு வந்துருங்கன்னு மட்டும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு தப்பான பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ரைட், ஓகே. இப்போ வந்து இன்ட்ராக்ட் கிளப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மினிமம் வந்து 2 ப்ராஜெக்டாவது பண்ணணும் அவங்க வருஷத்துக்கு. ஏன்னா என்ன, ஸோ இதுல ப்ராஜெக்ட் வந்து மினிமம் 2ஆவது இருக்கணும். மேண்டேட்டரிங் இதுல எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நம்ம கம்யூனிகேட் பண்றது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இருந்தால்தான் அந்த இன்ட்ராக்ட் கிளப் வந்து வைப்ரண்டா இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, அவங்க மூலமா அப்ளை பண்ணி சார்ட்டர் வாங்கிட்டு நீங்க அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும். இதுக்கு வந்து NCCNS சர்டிஃபிகேஷன் வந்து சார்ட்டர் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து RI-ல இருந்து வந்துரும். ஸோ அதை வந்து நம்ம அந்த கிளப்புக்கு கொடுக்காக இது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இது வந்து இப்போ வந்து ரோட்ராக்டர்ஸ் வந்து மெம்பரா வந்து ரொட்டேரியனா மாத்திட்டாங்க. ரோட்டரியில ஒரு மெம்பர்ஷிப்போட கிரைட்டீரியா கீழே இதை கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய கான்ஃபரன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஃபரன்சஸ் தட் தி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் எவர் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 27 வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாதுன்னு ஒரு பெரிய லீடர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட லீடர், அதனால எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஜுஜுபி. தேங்க்யூ சார். நம்ம டாபிக் வந்து எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. நேற்று உங்களுக்கு ஒரு செஷன் இருந்திருக்கும், மை ரோட்டரி லீடர்ஷிப் இருந்துச்சு இல்லையா? யார் நடத்தினா? மை ரோட்டரி லீடர்ஷிப் அதோட செகண்ட் பார்ட் தான் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து திருப்பி அகைன் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனாக தான் கொண்டு போகிறோம். நான் ரொம்ப பேச முடியாது, ஏன்னா 3வது செஷன் இன்னொரு செஷன். லீடர்ஷிப் அப்படின்னு வாட் கம்ஸ் இன் யுவர் மைண்ட்? வாட் இஸ் லீடர்ஷிப்? நீங்க பார்க்கலாம், நேற்று நடத்தின அந்த ஒரு ஃபுல் செஷனோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் லீடர்ஷிப். ஏதாவது ஒரு மூலையில அவர் மனசுலயே ஏதாவது ஒரு கொஞ்சமா இடம் இருக்கணும் சர்வீஸ் பண்றது. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். 3வது என்ன? மணி இருக்கணும், மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும், சர்வீஸ் மைண்டடா இருக்கணும். 3வது நேரம் செலவழிக்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். கண்டிப்பா அவர் நேரம் கொடுக்கணும். எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸி. ஃபோன் பண்ணா திருப்பி எடுக்க மாட்டாங்க, திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, திருப்பியும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு 3 வாட்டி கூப்பிடுவோம், 4 வாட்டி கூப்பிடுவோம் சார். அதுக்கப்புறம் வாட் will happen? We lose interest on them. திருப்பி கூட மாட்டோம் நம்ம. ஸோ நேரத்தையும் செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். 3 சொன்னேன், 2 1. 4வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, குட் கேரக்டர்ஸா இருக்கணும். யாரெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ எது மாதிரியான மக்கள் விசாரிக்கிறோம் இல்லையா, அந்த விசாரிக்கும் போதே இந்த 3 குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அவங்க 3 குவாலிட்டி இருந்தா யாரெல்லாம் உள்ள கொண்டு வரலாம்? யங் பீப்புள், அவங்க உள்ள கொண்டு வரலாம். அவங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, யார் இருக்கான்னு பாருங்க. நம்மளோட பையனே might be a good and young entrepreneur. அவரை உள்ள கொண்டு வாங்க, கொண்டு வரலாம் சார். யங் பீப்புள், we need obviously young people. ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பா உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு as an international partner எப்படி கவர்னர்ட்ட கேட்கணுமோ அதை வந்து முழுமையாக செய்தாரு. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. கவர்னர் உங்களோட இருக்கு. வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ப்ராஜெக்ட் கொடுங்க. இவரை வந்து நீங்க வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணி உங்க கவர்னர்ட்ட சொல்றீங்க. கவர்னர் வந்து ஓகே, இட்ஸ் நாட் a problem, I haven't allocated all the money, but ஃபவுண்டேஷன் கமிட்டிட்ட கேட்டுக்கிறேன். இந்த 8 பேர் இருக்காங்கல்ல, அதே ஃபவுண்டேஷன் கமிட்டி அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் கமிட்டில கேட்டுட்டு if the fund is available I'll give you $5,000. இப்போ கணக்கு போடுங்க சார், எவ்வளவு பணம் வந்திருக்கு?
7 12 எங்க கவர்னர் 5 12 17 5 22 பாக்கி 8 கேட்க போறது. 8 தான் இன்டர்நேஷனல் கிராண்ட். இன்டர்நேஷனல் கிராண்ட் இல்ல, அதுக்கு ஃபவுண்டேஷன் சப்போர்ட். ஃபவுண்டேஷன் சப்போர்ட் எவ்வளவு வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புரிஞ்சு போயிடும். டிஸ்ட்ரிக்ட் டெசிக்னேட்டட் ஃபண்ட் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு 80% மேட்ச் கொடுப்பாங்க ரோட்டரி ஃபவுண்டேஷன். தயவுசெய்து புரிஞ்சு 5000 னா இப்ப 80 4000 கொடுப்பாங்க. 4000 கொடுப்பாங்க. அவரோட 5000 இன்னொரு 4000 இருக்குல்ல, அவருக்கும் உண்டு. ஆமா, டிடிஎஃப்னாலே சரி, டிஸ்ட்ரிக்ட் டெசிக்னேட்டட் ஃபண்ட் அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரும். இதுக்கு $4000 மேட்ச், அதுக்கு $4000. நீங்க டிடிஎஃப்ல இருந்து எவ்வளவு பணம் வருதோ அதுக்கு மேட்ச் வந்து 80%. அப்ப எவ்வளவு வருது? 8,000. இப்போ எவ்வளவு ஆச்சு? 30,000 வந்துச்சா? உங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுங்க. இவ்வளவுதான் சார். How to do a global grant இருக்கிற ஒரே ஒரு செக்ஷன் இவ்வளவு. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட டிடிஎஃப்ல இருந்து இவ்வளவு பணம் வருது. என்னுடைய இன்டர்நேஷனல் பார்ட்னர் கிளப்ல இருந்து கிளப் ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய சேரா இருந்தது யாரு? வேர்ல்ட் ஃபண்டா இருந்தது யாரு? அந்த வேர்ல்ட் ஃபண்ட்ல இருந்தா எல்லாம் ஒரு மாதிரி புரியாது. வேர்ல்ட் ஃபண்ட் காணாம போயிட்டாரு அப்படின்னு. வேர்ல்ட் ஃபண்ட்ல தான் எல்லா பணமும் வச்சிருக்கோம். இவர்தான் வேர்ல்ட் ஃபண்ட் நினைக்கிறேன் இல்லையா? ஆளை விடுங்க சார். இவர் தான் கொடுக்கணும். அவர்கிட்ட வந்து நம்ம வந்து எல்லாரும் ஆனுவல் ஃபண்ட்ல கொடுத்திருக்க பணத்துல பாதி பணத்தை கவர்னருக்கு டிடிஎஃப் கொடுக்கிறாரு, பாதி பணத்தை அவர் வந்து வேர்ல்ட் ஃபண்ட்ல வச்சிருக்கிறாரு. அதுதான் நம்முடைய பேங்க். சோ அந்த வேர்ல்ட் ஃபண்ட்ல இருக்க பணத்துல அவர் வந்து உங்களுக்கு 80% மேட்ச் ஃபார் டிடிஎஃப் கொடுக்க வேண்டும். புரியுதா? குளோபல் கிராண்ட் முடிச்சிட்டோமா? நம்ம எல்லாம் ஒரு பெரிய கைதட்டல் அடிக்கலாமா? இவ்வளவுதாங்க, சிம்பிள். இது வந்து பெருசா நீங்க ஒரு குளோபல் கிராண்ட் பண்றதா கஷ்டம்லாம் யோசிக்க வேண்டாம். இதுதான் ஒரு சாதாரணமா ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன் நீங்க தான் வரணும். சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs 10 பேர் போறதுன்னா எத்தனை லட்சம் வரும்? 15 லட்சம். 15 லட்சம் வந்து உங்களால டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ல இருந்து கொடுக்க முடிஞ்சதுன்னா தாராளமா விடிடி செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்னாக்கா இன்னும் 2 இருக்குது. இதை நான் போடுறேன். இந்த டிசாஸ்டர்னு சொல்றீங்கல்ல, இது வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் இதுக்கு பேரு, நாட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு பணம் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திறந்து பார்த்துருக்கோம். ஓகே, கிரேட். அதுல திறந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் இருக்கும். இதை படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை இன்ஸ்பயர். ரொட்டேரியனா இருக்கிறதோட முக்கியமான பர்பஸ் வந்து ரயிலா. அதை நீங்க ஒரு தடவையாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு தடவையாவது செய்வீர்களா அப்படின்ற செய்வோமா செஞ்சிருவீங்களா? கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ரயிலா உங்க கிளப்ல கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் பண்ணி அதனுடைய ஃபீட்பேக்கை நீங்க வந்து சொல்லுங்க சார். எதை கேட்கணும்? நம்ம முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் ரோட்டரி நியூஸ்க்கு அனுப்புறவங்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க. அது செகண்டரி. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ரயிலாவோட பர்பஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். டேஸ்ட் அந்த எக்ஸ்சேஞ்ச், ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? உங்க டிஸ்ட்ரிக்ட் குவாலிஃபைடா? இந்தியா வந்து 13 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்சுக்கு. ரோட்டரி யூத் எக்ஸ்சேஞ்ச்னா என்னங்க? குழந்தைகளை வந்து காலேஜ் லெவலில் இருக்கிறவங்கள இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்னா எங்கே சார்? இன்னொரு 6 டிஸ்ட்ரிக்ட் நம்பர் வித்தின் இருக்குல்ல. நாங்கள் 2 years பேக் வந்து கோயம்புத்தூர் கன்சல்ட்ஸ் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க அங்கே வந்து ஒரு 10 days வந்து பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து இங்கே வந்தாங்க. சரி, இது ப்ரோக்ராம்ஸ்ல எப்படி சொல்லுது அப்படின்னா நீங்க இங்க இருந்து வேற கண்ட்ரிக்கு உங்களோட ஸ்டூடண்ட்ஸை அனுப்ப முடியும். இதெல்லாம் நீங்க மெம்பர்ஷிப்ல வந்து இதை சேர்த்திருக்காங்க, ரைட்? அது ஓகே, சரி. இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சின்ன இது கேள்வி கேட்டீங்களா? பதில் யாராவது தெரியுமா? ஒரு புக் சதர்ன் இந்தியா டிவிஷன் RLI பேர், ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட். ஜோன் RLI பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சவங்க எல்லாருமே இந்த ஜோன் 5 குரூப்ல இருப்பாங்க. அதுல மனநாள் வாழ்த்துகிறேன், பிறந்த நாள் வாழ்த்துகிறேன். அப்புறம் நாங்க இங்க ரோட்டரி மெம்பருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து புது மெம்பர் நான் அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்த பிரசிடென்ட்டுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல்
ஒரு ஆன்மீக பணி பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷமா ரங்கோலிஸ்ட் அங்காடின்ற பேர்ல பலவித இதை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெம்பர், ஆக்சுவலாக வந்து சேவை மனப்பான்மையோட இருக்க போலியோ சம்பந்தமா நம்ம சொல்றப்ப ரோட்டரியில ஒரு பெரிய அட்ராக்டிவ்ஸ் வந்தது. உலகளாவிய விஷயத்த வந்து ஒரு ரோட்டரிக்கு வந்து நம்மளும் இதில் பங்களிக்கணுன்றக்காக இருப்பேன். உங்களுக்கு அன்பும் ஆதரவும் இவருக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்றேன். இவருக்கு நான் உத்தரவாதம். நல்ல ஒரு நண்பர். சூப்பர் சார், வெரி குட் சார். உங்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுக்குறேன். நம்ம அதுக்கு மேல எடுத்துக்கூடாது சார், புரியுதுங்களா? இன்ட்ரோடக்ஷன் பேச வந்துட்டு என்னென்னவோ பேசி அவர் ஆஹாஹா ஓஹாஹான்னா போற இண்டக்ஷன் அப்படின்னா என்ன? இணைக்கிறது. பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. அவரை வந்து கிளப்போட இணைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேரை ஒரு கிளப்ல இண்டக்ட் பண்ணலாம் ஒரு நேரத்தில்? கொடுக்குறோம். ஆனுவல் ஃபண்ட் கொடுக்குறோமா? ஆனுவல் ஃபண்ட் சப் கமிட்டி. என்டோமென்ட் கொடுக்குறோமா? என்டோமென்ட் அண்ட் மேஜர் கிஃப்ட் சப் கமிட்டி. மூணாவது கமிட்டி கொடுக்கறது ஃபண்ட் ரைஸ், வாங்குறது. கிராண்ட்ஸ் வாங்குறோமா? அப்ப கிராண்ட் சப் கமிட்டி சேர் வேணுமா? ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், வாங்குறோம், பணம் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப் சப் கமிட்டி வேணுமா? விடிடி பண்றோமா? விடிடி சப் கமிட்டி வேணுமா? 6 கமிட்டி ஆயிடுச்சா? நடுவுல போலியோ பிளஸ் சப் கமிட்டி வேணுமா? இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு ஆனுவல் ஃபண்ட் சப் கமிட்டி ஒரு பெரிய கைதட்டு. அடுத்தது என்டோமென்ட் ஆர் மேஜர் என்டோமென்ட் அண்ட் மேஜர் கிஃப்ட்ஸ், இதெல்லாம் சப் கமிட்டி. ஃபண்ட் ரைசிங் சப் கமிட்டி இந்த பக்கம் வாங்க. கிராண்ட் சப் கமிட்டி, ஸ்காலர்ஷிப் சப் கமிட்டி, சப் கமிட்டி. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு பைசா கொடுப்பேன். அவருக்கு ஒரு பெரிய கைது கொடுக்குறேன். இல்ல நாங்க கன்வென்ஷன்ல பார்த்தோம், அது முக்கியம். யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ரெண்டு பேரும் அந்த கன்வென்ஷன்ல மீட் பண்ணிட்டோம், கட்டி பிடிச்சோம். அதான் சார், முக்கியமா சொல்லாதீங்க. எல்லாம் ஈவென்ட்ஸ் எல்லாமே ரெடியா நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இப்ப நம்ம எங்க ஊருக்கு இது தேவைப்படுது, நாங்க ரெடி பண்றோம். சோ உங்களால கிராண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு கிராண்ட்ஸ் மூலமா இல்ல, உங்க கிளப்ல இருந்து ஃபண்ட் $5000 கொடுங்க சார். கொடுங்களா? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் காமியா அப்படிங்க. ப்ராஜெக்ட் காமி அதை பார்க்கற நல்ல ப்ராஜெக்ட் தான் $5000. சார் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்காருல, இவர் தான் ஹாலண்ட் கவர்னர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். அவர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி புவனகிரியில in India they are doing an excellent dialysis project. $30,000 is the total requirement. நான் கிளப்ல இருந்து $5,000 கொடுக்குறேன். உங்க டிடிஎஃப்ல இருந்து ஒரு 5,000 கொடுங்கன்னு கேளுங்க கவர்னர். புவனகிரியில இந்தியாவில இருந்து புவனகிரின்னு சொல்ற ஊர்ல இருந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக $30,000 கேட்கறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சார் உங்க கிளப்ல இருந்து $7,000 கொடுக்குறோம். டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இல்ல உங்க கிளப்ல இருந்து 5000 தான் கொடுங்க. 5000 கொடுங்க. நீங்க ஒரு 5000 டிடிஎஃப் வந்து கொடுங்க. டிடிஎஃப் வந்து நீங்க சைஸ் பண்ணாங்க ஒரு $10,000 அவங்க கன்சனாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது என்ன டச்சுல பேசுறாங்க? ஹாலண்டுக்காரங்க அதனால டச்சுல பேசுறாரு. நீங்க உண்மை புரியல அவர் என்ன பேசுறாரு. சரி, எனிவே அவர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பண்ணாரு பாருங்க, அதே விஷயத்தை நீங்க பண்ணணும். டிஆர்எஃப்சி ஃபவுண்டேஷன் கமிட்டி 8 பேர் இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டுட்டு நீ சீக்கிரமே வந்தீங்கன்னா தான் கொடுக்க முடியும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதுக்குள்ள போயிடணும் சார். வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகணும். டேட் மாரலி மேலே கிடைக்குது. ரோட்டரி நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரியின் கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். உனக்கு ஏற்கப்பா, நல்லா ஏற்றுங்க. அதனால எனக்கும் நல்லா தான் போச்சு. சாகுதான் கேள்வி கேட்டாருன்னா டக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. அதனால மிகவும் சிறப்பாக நடந்தது. அனைவரையும் வருக வருக என நேற்று வரவேற்றோம். இப்போ திருப்பும் எங்களுக்கு வரணும்னு சொல்லி திருப்பி வரவேற்று அமர்கிறேன்.
அட்ரஸ் பை RLA பொறுமை வேணும் ரோட்டேரியன்ஸுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள வாங்கணும், அந்த உள்ள வாங்குறத நம்ம வந்து வச்சுக்கணும், அதை எக்ஸல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பொறுமை வேணும். ஈவென்ட் சேர்மன் இளங்கோவன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த RLA பார்ட் 1 and 2 நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த RLA வந்து எப்படியாவது நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடத்தணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 6-7 வருஷமாகவே இந்த RLA வந்து எனக்கு 6 வருஷத்துக்கு தெரியும். நம்ம ஆரோக்கியதாஸ் இங்கேருந்து அவரை கூப்பிட்டு நிறைய பேர் அப்பவும் கூப்பிட்டேன். இப்போ யாரெல்லாம் கூப்பிட்டோனோ அதெல்லாம் அவர் கூப்பிட்டு அவர் வந்தார். அதில் தான் பார்ட் 1 and 2 தஞ்சாவூரில் முடித்தோம், பார்ட் 3 வந்து திருப்பூரில் முடித்தோம். அப்புறம் வந்து எஃபெக்டிவ் 2 பாலாஜி சார் லட்சுமணன் சார் வந்து எல்லாத்தையும் இருப்பாங்க. நம்மளுடைய வேலையை 90% அவங்க செஞ்சுருவாங்க. அவங்க வேலை 10% தான் ஆகும், 90% அவங்க செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சார்பில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அவங்க சார் எங்கெல்லாம் போறாங்கன்னா அவங்க பின்னாடியே வந்து நிழல் மாதிரி இருந்து இந்த பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி 16 அடி பாயுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என்ன அப்படின்னா நம்ம ஒரு நடமாடும் ரோட்டரி பல்கலைக்கழகமே நம்மளை வந்து பயிற்றுவிக்குன்னா தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த 2 நாள் நமக்கு பயிற்சி கற்றுக் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், எத்தனை அறிமுகங்கள், நல்ல நட்புகள், நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த 2 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களோட ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தியின் சார்பாக நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சார்பாக உங்க எல்லாருக்குமே ட்ரெயினர்ஸ், ஃபெசிலிட்டேட்டர்ஸ் as well as ஜார்ஜ் சாருக்கும் மற்ற இந்த ஈவெண்ட் அமைச்சு கொடுத்த அனைவருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து இப்பதான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி, ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருந்தால் கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் இந்த இதுக்கு தான் நான் வரணும். ஏன்னா நம்மளை வந்து செதுக்கிற ஒரு சைடில் வந்து ஒரு ரோட்டா வாழ்க்கை செதுக்க நிறைய இன்புட் நம்ம அப்படியே சப்போஸ் ரோட்டரி என்ன சர்வீஸ் தெரியும். ஆனால் அதை தாண்டி பல விஷயத்த வந்து நான் வெரி நாலேஜ் ஒரு செமினாராக இருந்தேன். ஆக்சுவலாக இந்த விஷயம் பண்ண முடியல. ஆனால் அன்பா ஒவ்வொருத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சர்வீசஸ் பண்ணாரு சார். மற்றும் வந்து ஃபேக்கல்ட்டி ஆர் வெரி குட், வெரி நாலேஜபிள். இதுக்கிட்டே பார்த்தா நோட்ஸ் எடுத்து எதுவும் படிக்கவே இல்லை, சரளமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி நாமளும் ஒவ்வொரு ரோட்டரி மெம்பரும் லீடர் ஆகணும், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். லெக்சரர் மெத்தட் வந்து அவங்க பண்ணவே இல்லை, ஹியூரிஸ்டிக் மெத்தட் பண்ணாங்க. அந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட் என்னன்னா நிச்சயமா எத்தனை பேர் தெரியும் தெரியல, கண்டறி முறை. அவங்க எந்த ஒரு ஹோட்டல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய சொல்லுக்கு மதிப்பளிச்சாங்க, நம்மளுடைய ட்ரைனருக்கு மதிப்பளிச்சாங்க, ஹோஸ்ட் கிளப்புக்கு மதிப்பளிச்சாங்க. வெரி ஹார்ட்ஸாக நிச்சயமா எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரோட்டரிக்கு கூப்பிட்டு வருவோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வருவோம். மாறிட்டாங்க. ஃபெலோஷிப்னா அது ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 25 டைப் ஆஃப் ஃபெலோஷிப் உள்ள இருக்குங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுங்க. இதை நான் 5வது போய் வெளில சொல்லுவேன். அதுதான் அது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் என்ன, ரோட்டரினா என்ன, ஏகேஎஸ்னா இனிஷியல் நினைச்சிட்டு இருந்தேன். கூட சார் நான் ஒரு ட்ரைனர் சார் சொல்லிட்டு இருந்தேன். ரியலி சார் நான் கிளாஸ்ல கூட நல்லாது கடவுள். அதனால எல்லாருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான், யாராக இருந்தாலும் அப்படிதான். நம்ம கட்டுறது கைமண் அளவு தான். இன்னும் கல்லாதது எவ்வளோ இருக்கு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் சில விஷயங்கள் சொன்னாங்க, அதையே நான் உருவாக்கிக்கிட்டேன். சரி, இவங்க சொன்னதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கும், மேபி அப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்க. யூ ஜஸ்ட் டாக் டு யுவர் கிளப் மெம்பர்ஸ். அவங்க கிளப் மெம்பர்ஸ் கிட்ட பேசி அவர்களுக்கு இந்த நாலேஜ் எடுத்துட்டு போங்க. உங்க பக்கத்துல இருக்க கிளப்புக்கும் போங்க, நெய்பரிங் கிளப்ஸுக்கும் போய் என்ன பேச கூப்பிடுங்க. நான் ஐ கேன் டாக் ஆன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். நீங்களாவே வாலண்டியரா வரும். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல சொல்றாங்க, ஆமா அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி தயவுசெய்து யோசிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அதை வந்து உங்களுக்கு சந்தோஷமா யோசிங்க, தலைகரத்தோட போக வேண்டாம். தயவுசெய்து நான் கத்துக்கிட்டது கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன், பட் ஐ வாண்ட் டு ஷேர். நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த உணர்வோட போனீங்கன்னாக்கா இந்த RLA இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். நீங்க நடத்துற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராபப்ளி அந்த ஒரு ஹால் வந்து கொஞ்சம் நேரோவாக இருந்தது. சார் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனுப்பி கேட்டு வந்திருந்தீங்க. குறிப்பாக நான் போனப்போ சொல்ல பார்த்துட்டேன். இந்த ஜாங்கொண்டாம் பக்கத்துலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க நம்ம இதில். அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு. ஏன்னா நம்ம 281 இல்லாமல் அந்த நம்ம பக்கத்தில் உள்ள 3000 அதுலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க.
நாங்களாம் போகிற இடத்துல வந்து பல பேர் பல டிஸ்ட்ரிக் வருவோம். இங்கே மட்டும் தான் நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும். அனுபவிச்சிருக்கீங்களோ சிதம்பரம் நாட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சிட்டியின் சார்பில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கிற வீராணம் லேக் சிட்டி சங்கத்துடைய தலைவர் டி ரவிச்சந்திரன் அவர்களே, அந்த நிகழ்வினை அதாவது ஆரலைன்னா என்னன்னு ரோட்டரிக்கு அறிமுகம் செய்து வைத்த நமது மாபெரும் ஆர்எல்ஐ டைரக்டராக இருந்திருக்காங்க. இப்பயும் வந்து சவுத் ஏஷியா வைஸாக இருந்திருக்காங்க. இன்னொரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்போ இன்டர்நேஷனல் வைஸ் சேர் ஆகிட்டேன். மகேஷ் அவர்களே, இந்த பகுதியுடைய உதவி ஆளுநர் ரமேஸ்வரன் ஆரோக்கியதாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வீராணம் லேக் சிட்டியினுடைய உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, சார் அவரோட வரி இருந்திருக்கின்ற எனக்கு நன்றாக பரிச்சயமான இப்போது இங்கே இருக்கக்கூடிய பாலாஜி சார் அவர்களே, பார்ட் 3யும் ஆக்சுவலாக அட்லீஸ்ட் பார்ட் 3யாவது நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம்னு எதிர்பார்த்தோம். அப்பயும் கிடையாது, நம்ம வாய்ப்பு இல்லாமல் பார்ட் 3யுமே வந்து நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் தான் பண்ணி இந்த கிராஜுவேஷன் வாங்கணும். அதில் ஒரு ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமையோட எங்களுக்கு ஒரு பெருமை கிடைச்சது. சார் மன்னிக்கணும், சாரோட துணைவர் வந்து எங்களுக்கு வகுப்படுத்தாங்க அந்த ஜூம் மீட்டிங்கில். அதுபோல் சாரோட ஒத்த வயதுள்ள வயதுக்கு இருந்த சுப்பு சார் கிளாஸ் எடுத்தாங்க. அப்புறம் பாஸ் பிரசிடென்ட் மைதிலி முரளிதரன் சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு வகுப்படுத்தாங்க. நானும் சரி ஐபிடிஜி செங்குட்டரும் சரி கிராஜுவேஷன் ஆனோம். அப்போ ஆர்லைக்கு வந்து இவ்வளோ ஃபெமிலியராக இருக்கான்னா இல்லை. அதற்கு பிறகு செல்வா பீரியடில் 2022-23 அவர் கவர்னராக இருக்கும் பொழுது ஆர்லை டிஸ்ட்ரிக்ட் சேராக என்னுடைய மனைவி சுகன்யா வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்போ நான் செல்வாட்ட கேட்டேன், அவர் தேசியில் வந்து ஒரு தனி கிளப்பாக இருந்து சார்ட்டர் பிரசிடண்டாக இருந்திருக்கிறார், ஒரு நேஷனல் ட்ரெயினராக இருக்கிறார், பட் ரோட்டரி நாலேஜ் எதுவுமே இல்லை. நாங்கள் கிளப்பில் வந்து ஒரு ரொட்டேரியனாக, இப்போ நான் ரொட்டேரியன் ஒரு கிளப்பில் இருக்கிறதுனால என் மனைவியை சேர்க்கறதுனால நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். பட் ரோட்டரி நாலேஜ் எதுவுமே இல்லை. 4 மீட்டிங்னா ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் தான் போவேன். 2011-12க்கு பிறகு தான் நான் ரோட்டரியில் இன்வால்மெண்ட் ஆனேன். அவர் சார் சொன்னதுக்குள்ள 14-15 பிரசிடென்ட் ஆகி எப்படி வருவோம்னா படிப்படியாக வந்து நான் ரோட்டரியில் சேரும்போது ஒரு கண்டிஷனோட சேர்ந்தேன். இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நான் காலேஜில் படிக்கக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் எல்லா முதியோர்களுக்கும் ஒவ்வொரு மாலை நேரத்தில் கல்வி சொல்ல கற்போம் கற்பிப்போங்க தான் அந்த சொற்றோட. எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். அறிவொளி இயக்கம் சார்பில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கற்போம் கற்பிப்போங்கிறது வந்து எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, எனக்கு தெரியாத விஷயங்களை மற்றவர்களும் நான் கற்றுக்கொள்வது. அதுதான் சார் சொன்னாங்க. கலக்கடத்தோட போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமா மேடம் சொன்னது போல ரோட்டரி என்பது வந்து மிகப்பெரிய கடல். அதில் வந்து நம்ம ஒரு துளி தான் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதுபோல இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன். வேற எங்கள் அண்ணா எல்லா கூட்டத்திலும் முழுமையாக சொல்லக்கூடிய கருத்து, மக்கள்கள் செல், மக்களோடு பழகு, மக்களோடு பேசு, மக்களை அறிந்து. அதே போல் ராமோஜி ஃபிலிம்ஷிப்பில் நடந்த ஈவெண்ட்டை பற்றி சார் சொன்னாங்க. ரோட்டரி வரலாற்றிலேயே ஒரு ப்ரைவேட் குளோபல் ட்ரெயினை எடுத்துகிட்டு போயிட்டு ராமோஜி ஃபிலிம் தஞ்சாவூர்லேருந்து வேறங்கிருந்து ட்ரெயின் போகிற ரூட்டில் இல்லைங்க, ஸ்பெஷல் ட்ரெயின் எஸ்ஆர்எம் குளோபல் ட்ரெயினை தஞ்சாவூர்லேருந்து அந்த தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் அந்த வழியாக ஹைதராபாத் அழைச்சிட்டு போயிட்டு அதே வழியிலே திரும்பி ட்ரெயினை கொண்டு வந்து அவங்க எந்த விதமான யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட இல்லாமல் வெற்றிகரமாக அந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் மற்றவர்களோட பழகின விதத்தின் காரணமாக தான் அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கோம். இவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு காத்துட்டு இருக்கீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். அதுதான் என்னைக்கும் எந்த உறுப்பினரை பற்றியோ, எந்த தலைவரை பற்றியோ, அல்ல எந்த டிஜியை பற்றியோ, எந்த பிடிஜியை பற்றியோ, சக நண்பர்களை பற்றியோ விமர்சனங்களை தவிர விமர்சனம் எந்த வகையில் தவறான விமர்சனங்களை மினி கான்ஃபரன்ஸ் அந்த ஈவெண்ட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இருக்கக்கூடிய இங்கே நடத்தப்பட்ட ஆர்எல்ஐ ப்ரோக்ராமுக்கு வந்து
பயிற்சி பெற்று இருக்கின்ற ரொட்டேரியன் அனைவருக்கும் எங்கள் கிளப் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்காக இரவு பகலும் ஏற்பாடு செய்த மிஸ்டர் ரொட்டேரியன் இளங்கோவன் சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதற்காக அவர்களுக்கும் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் ரொட்டேரியன் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் செய்து கொடுத்த தன்னார்வலர்கள் பாலாஜி, சண்முகராஜன் இவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய சங்கத்தில் உள்ள பிரசிடென்ட் டி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்ட பின்பு நீ எங்கே நான் அங்கே, இழை கண்டேன் வந்ததே கனவு இன்று, வாடினேன் தனியே நின்று, வண்டு போல் வந்தாய் என்று மயங்கினேன் உன்னை கண்டு, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ